ஆலயம் செல்வித் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். கிரகணம் அப்படின்னு நம்ம சொன்னனாலே இயல்பாகவே எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் அச்சம் கூடிக்கொள்கிறது. அதுவும் சூரிய கிரகணம் என்றால் அழிவு, ஆபத்து, தீய சக்தியின் உக்கிரதாண்டவம் இப்படிலாம் சிலர் பேசி வருகிறார்கள். உண்மையில் சூரிய கிரகணம் என்றால் என்ன? சூரிய கிரகணம் போது நாம் செய்யக்கூடியது என்ன, செய்யக்கூடாதது என்ன? சூரிய கிரகணம் மனிதனுக்கு பேராபத்தைத்தான் தருகிறதா? இதையெல்லாம் குறித்து நம்ம இன்னைக்கு விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த பதிவு கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் அனைவரும் பார்த்து பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறோம். சென்ற முறை சூரிய கிரகணம் நிகழ்ந்தபோது அதை பற்றி விளக்கமாக ஒரு பதிவாக நம்ம சேனலில் வெளியிட்டிருந்தோம். சூரிய கிரகணத்தின் போது நாம் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் பற்றி நம் சேனல் அன்பர்களுக்கு நன்கு தெரிந்திருக்கும். நம் சேனலை புதிதாக பார்க்கும் அன்பர்கள் விதிமுறைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த பதிவை முழுசாக பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதல்ல சூரிய கிரகணம் என்று வருகிறதுன்னு பார்ப்போம். வரும் ஜூன் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த வருடத்தின் முதல் சூரிய கிரகணம் நிகழ உள்ளது. இதை உலகின் பல பகுதிகளிலும் பார்க்க முடியும். இந்த சூரிய கிரகணம் பெரும்பாலான ஆசிய நாடுகளில் உள்ள தேசங்களிலும், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, இந்தியா மற்றும் பசிபிக் பெருங்கடல் பிராந்தியங்களில் தெரியும். இந்த கிரகணம் இந்தியா முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் நாம் பார்க்க முடியும். இந்தியாவின் வடக்கு பகுதியில் மோதிர வடிவத்தில், அதாவது ரிங் ஆஃப் ஃபயர், இந்த வடிவத்தில் நம்மளால் காண முடியும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மற்ற ஊர்களில் பகுதி சூரிய கிரகணமாக தெரியும். சென்னை, மும்பை, ஹைதராபாத், கொல்கத்தா, பெங்களூர் போன்ற நகரங்களில் பகுதி சூரிய கிரகணமாக தெரியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூரிய கிரகணம் ஆரம்பம் பார்த்திங்கன்னா காலை 10:22, அதாவது சந்திரனின் நிழல் சூரியனை மறைக்க ஆரம்பிக்கும் நேரம்தான் சூரிய கிரகணம் ஆரம்பம். சூரிய கிரகணம் அதிகபட்சம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா காலை 11:59, அதாவது சந்திரனின் நிழல் சூரியனை அதிகபட்ச அளவில் மறைக்கும் நேரம்தான் இது. சூரிய கிரகணம் முடிவு எப்போன்னு பார்த்தீங்கன்னா மதியம் 1:41, அதாவது சந்திரனின் நிழல் சூரியனை விட்டு முழுவதுமாக விலகும் நேரம், அதுதான் சூரிய கிரகணம் முடியும் நேரம். 1:41 நிகழ்கிறது. இப்போ நம்ம சூரிய கிரகணம் எப்படி நிகழ்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக சூரியன், சந்திரன் மற்றும் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் போதே கிரகணங்கள் நிகழ்கின்றன. சூரிய கிரகணம் என்பது சூரியனின் ஒளிக்கதிர்களை சந்திரன் மறைப்பது, இதுதான் சூரிய கிரகணம். இதை முழு சூரிய கிரகணம், வலய சூரிய கிரகணம், பகுதி சூரிய கிரகணம் என்று 3 வகையாக பார்க்கலாம். சூரியனை நிலவு முழுமையாக மறைத்தால் அது முழு சூரிய கிரகணம். சூரியனை நிலவு முழுமையாக மறைக்காமல் சூரியனின் விளிம்பு பகுதி ஒரு நெருப்பு வலயம் போல் காட்சியளித்தால் அது நெருப்பு வலய சூரிய கிரகணம். அதை ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு அழைப்பாங்க. 3வது பார்த்திங்கன்னா சூரியனுடைய ஒளி முழுமையாக மறையாமல் அதன் ஒளி குறையும், எனினும் பூமி மீது வெளிச்சம் இருக்கும். இதுதான் பகுதி சூரிய கிரகணம். கிரகணத்தின் சூட்சமம் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். கிரகணத்தின் சூட்சமம் பற்றி நமக்கு தெரியணும்னா நமக்கு முதலில் மனித பிறப்பை பற்றிய விழிப்புணர்வு அவசியம். அண்டவெளியில் எத்தகைய நிகழ்வுகள் இருந்தாலும் அதே நிகழ்வுகள் நமக்குள்ளும் நடக்கும் என்பதை உணர வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். பூமி மனித உடலையும், சந்திரன் மனதையும், சூரியன் ஆன்மாவையும் குறிக்கும். கிரகங்கள் நேர்கோட்டில் வரும் நாளில் மனிதனின் மனம், உடல் மற்றும் ஆன்மாவும் இயற்கையாகவே ஒன்றிணைந்துவிடும். செயற்கையாக ஆன்மீக பயிற்சிகள் செய்து மனம், உடல், ஆன்மாவை ஒன்றிணைப்பதை நாம் யோகம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் கிரகணம் அன்று இயற்கையே இதற்கு ஒரு உந்துதலாக இருந்து நம் மனம், உடல், ஆன்மாவை இணைக்கிறது. அன்று அனைத்து ஜீவராசிகளும் தங்களை உயர்நிலைக்கு அழைத்துச் செல்ல தகுந்த நாளாக இந்த நாள் மாறிவிடுகிறது. இதனால்தான் கிரகண காலத்தில் கோவில்கள் மூடப்பட்டு இயற்கையாக அமையும் நம் மனம், உடல் மற்றும் ஆன்மாவின் இணைப்பை உணர சில தருணங்களை ஏற்படுத்தி தந்தார்கள் நம் முன்னோர்கள். பறவை மற்றும் விலங்கினங்கள் கூட கிரகணத்தன்று தன் இருப்பிடத்தை விட்டு வெளிவருவதில்லை. ஆனால் தற்காலத்தில் நவநாகரிகம் என்ற பெயரில் கிரகணத்தை மக்கள் மதிப்பதில்லை. கிரகண காலத்தில் சூரியனிலிருந்து வெளிவரும் கதிர்வீச்சு தற்காலிகமாக தடைப்பட்டு செயல்படுவதால் வான்வெளியிலிருந்து வரும் தீய கதிர்வீச்சுகள் நம்மை தாக்கும். அதனால்தான் கிரகணம் அன்று நம்மை பாதுகாக்கச் சொன்னார்கள் நம் முன்னோர்கள். அறிவியல் வல்லுநர்கள் கூட பார்த்திங்கன்னா முதலில் கதிர்வீச்சு வரும் எனும் விஷயத்தை மறுத்து வந்தார்கள். ஆனால் தற்சமயம் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களும் பாதுகாப்பாக இருக்க பிரச்சாரம் செய்கிறார்கள் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். கிரகண காலத்தை ஒருவித பயத்துடன் பார்க்க வேண்டியது அவசியமில்லை.
இறைவன் எத்தகைய சூழலையும் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வழிகாட்டுகிறார். அதன் அடிப்படையில் கிரகண காலத்தில் நமது உடல், மனம், ஆன்மா ஒன்றுபடுவதால் அன்று இறைவன் நாமத்தை ஜபம் செய்ய ஒரு மிக சிறந்த நாளாகும். மந்திர சாஸ்திரத்தில் ஜபம் செய்யும் காலத்தின் தன்மை எப்படி பலன் கொடுக்கிறது என்பதை சொல்லியிருக்காங்க. மந்திர சாஸ்திரத்தில் பொதுவாகவே எல்லா நேரத்திலும் ஜபம் செய்வதால் 1 மடங்கு பலன் கிடைக்கும். அதையே அந்தி சந்தி காலத்தில் செய்தால் 10 மடங்கு பலன் கிடைக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் செய்தால் 100 மடங்கு கிடைக்கும். பௌர்ணமி, அமாவாசை நாளில் செய்தால் 1000 மடங்கு பலன் கிடைக்கும். இதே நம்ம கிரகண நாட்களில் செய்தால் 1,00,000 மடங்கு பலன் ஏற்படும் என கூறுகிறது மந்திர சாஸ்திரம். ஒரு முறை மந்திரத்தை உச்சரித்தால் கிரகணத்தன்று 1,00,000 முறை சொல்வதற்கு சமம். ஒரு மந்திரத்தை சித்தி பெற விரும்புபவர்கள் இந்த நாளை பயன்படுத்தி அந்த மந்திரத்தில் சித்தி அடைவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், கிரகணத்தன்று வெளியுலக விஷயங்களை செய்யக்கூடாது, ஆன்மீக விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தலாம். கிரகண நேரத்தில் செய்யக்கூடாதது மற்றும் கடைபிடிக்க வேண்டியவை என்னன்னு பார்க்கலாம். கிரகணம் நிகழும் நேரத்தில் சூரியன் அல்லது சந்திரனிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் தடுக்கப்படுவதால் ஒரு செயற்கையான இருட்டு ஏற்பட்டு விடுகிறது. இதன் காரணமாக பூமியில் வாழும் உயிரினங்கள், தாவரங்கள் பாதிக்கப்படுகின்றன. எனவே கர்ப்பிணி பெண்கள், இதயம் பலவீனமாக இருப்பவர்கள், இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் கிரகணத்தின் போது வீட்டை விட்டு வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது. இதை தான் நம்ம முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக கிரகண நேரத்தில் செய்யக்கூடாதது என சொன்னால், சூரிய கிரகணத்தை நேரடியாக காணக்கூடாது, உணவருந்துவது, உணவை சமைப்பது, தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது கூடாது. கிரகண நேரத்தில் வீட்டின் அனைத்து ஜன்னல் கதவுகளையும் நாம் மூடி வைத்திருப்பது நல்லது. கர்ப்பிணி பெண்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா, கிரகணம் நிகழும்போது கர்ப்பிணி பெண்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பதே சிறப்பு. அதிலும் குறிப்பாக கிரகண நேரத்தில் வெளியில் செல்வது என்பது கூடவே கூடாது என்று கூறப்படுகிறது. மேலும் வானில் நடைபெறும் கிரகண நிகழ்வுகளை கர்ப்பிணி பெண்கள் தங்களின் வெற்று கண்களால் பார்த்தலாகாது என்பதும் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. கர்ப்பிணி பெண்கள் இந்த கிரகண காலமான 3 மணி 19 நிமிடங்களில் பசித்தால் பழங்கள் உண்ணலாம், தாகம் எடுத்தால் நீர் அருந்தலாம். இந்த கிரகண காலத்தில் கைக்குழந்தை வைத்திருக்கும் தாய்மார்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலாம், தவறில்லை. இப்போ நம்ம கிரகண சமயத்தில் கடைபிடிக்க வேண்டியவை என்னன்னு பார்க்கலாம். கிரகண காலங்களிலும் அமாவாசையிலும் தர்பை புல்லிற்கு வீரியம் மிக மிக அதிகம். எனவேதான் கிரகண காலங்களில் உணவு பண்டங்களில் நுண்ணிய கிருமிகளால் கெடாமல் இருக்க தூய்மையான தர்பை புல்லை சிறிது வெட்டி உணவு வைத்திருக்கும் பாத்திரத்தில் போட்டு வைக்கச் சொன்னார்கள் நம் முன்னோர்கள். கிரகணத்திற்கு முன்பு பின்பும் வீட்டை கழுவிவிட்டு நாமும் குளிக்க வேண்டும். கிரகண நேரத்திற்கு குறைந்தபட்சம் 1 மணி நேரம் முன்பு அல்லது பின்பு மட்டுமே உணவு அருந்த வேண்டும். ஜீரண சக்திக்கு வேலை கொடுப்பதை நாம் தவிர்க்க வேண்டும். சூரிய கிரகணத்தை கண்களால் பார்க்கக்கூடாது, நீரில் பிம்பம் விழ வைத்து பார்க்கலாம். கண் கண்ணாடி அணிந்து பார்ப்பதை கூட நம்ம தவிர்ப்பது நல்லது. கிரகண காலத்தில் தொடர்ந்து மந்திர ஜபம் மற்றும் மந்திர பாராயணம் செய்யலாம். பிரபஞ்சத்தில் நிகழும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் ஒரு காரணம் இருக்கும். எந்த ஒரு விஷயமும் காரண காரியம் இல்லாமல் நடைபெறாது. அதுபோல சூரிய கிரகணம் என்பது எதிர்காலத்தில் உலகில் நடக்க இருக்கும் சில சம்பவங்களை முன்கூறும் ஒரு நிகழ்வாக இருக்கிறது. உலகின் எந்த பகுதியில் கிரகணம் ஏற்படுகிறதோ அதற்கு நேர் எதிர்பகுதியில் இயற்கை சீற்றங்கள் நிகழும் என்கிறது சாஸ்திரம். சூரிய கிரகணம் நிகழும் இந்த 3 மணி நேரம் 10 நிமிடங்கள் எந்த மந்திரத்தை சொல்வது என்ற குழப்பம் இருந்தால், இந்த பதிவின் பிற்பகுதியில் நாங்கள் சூரிய காயத்ரி மந்திரத்தை உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கோம். இது ஆங்கிலத்திலையும் நாங்கள் உங்களுக்கு பதிவாக கொடுத்துருக்கிறதால வேண்டிய அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் கிரகணம் அன்று நம் மனம், உடல், ஆன்மாவை இணைக்க இயற்கையே ஒரு உந்துதலாக இருக்கப் போகிறது. அன்று அனைத்து ஜீவராசிகளும் தங்களை உயர்நிலைக்கு அழைத்துச் செல்ல ஒரு தகுந்த நாளாக சூரிய கிரகணம் இருக்கப் போகிறது. இந்த நாளை நம் அன்பர்கள் அனைவரும் பயன்படுத்தி பலனடைய நாங்கள் வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்னைக்கு நம்ம சூரிய கிரகணத்திற்கு பின் இருக்கும் அறிவியல் மற்றும் ஆன்மீக விளக்கங்களை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் சூரிய கிரகணம் அன்று நம்ம செய்யக்கூடியது என்ன, செய்யக்கூடாதது என்ன என்பதை பற்றிலாம் ரொம்பவே விளக்கமாக பார்த்தோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் என்ற ஒரு விளக்கமான ஒரு விஷயங்கள் மற்றவங்களையும் போய் சேரணும். அதனால் இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் செய்யுங்க.
அப்போது தான் இப்படிப்பட்ட பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி. வாழ்க வளமுடன்.